பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் கோட்டீஸ்வரன், இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. 6 மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது சாதாரண ஒரு மாநிலங்களவை தேர்தலாக கடக்காம இதிலிருந்து நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் நம்மளோட அரசியல் களத்துல? நிறைய ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. என்னன்னா, காலம் தான் ரொம்ப முக்கியங்க. இன்னும் இங்கிருந்து கரெக்டா ஒரு 11 மாசத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்தல் வேலைகள் நடந்துவிடும். ஒரு ஆண்டுக்குள்ள பாத்தீங்கன்னா தேர்தலே முடிவடைஞ்சிடும். அப்படி இருக்கும்போது கூட்டணி பேரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கும்போது திமுக, அதிமுக இந்த 2 பெரிய கட்சிகளோட தயவுகள் இருந்தால்தான் மற்ற கட்சிகளுக்கு ராஜ்யசபா உறுப்பினர் ஆக வேண்டும் என்ற ஆசை எல்லா கட்சியிலும் எல்லா தலைவர்களுக்கும் இருக்கும், அந்த கட்சி நிர்வாகிகள் இருக்கும். ஆனா திமுகவோட தயவும் அதிமுகவோட தயவும் தேவை. உதாரணத்துக்கு சொல்ல வேணும்னு பாத்தீங்கன்னா, இப்ப அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மக்களவை உறுப்பினரா இருக்காரு. அவரு திருப்பி மக்களவையில நீடிக்கணுமா இல்லையா அப்படின்றது, அவரு சேருகின்ற கூட்டணி எது அப்படின்றது ஒரு வியூகம். எனக்கு முன்னாடி பேசிய நண்பர் கூட சொன்னாரு, இந்த மாதிரி கிட்டத்தட்ட அது மாதிரிதான் போகும் அப்படின்ற மாதிரி வைத்து பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு இண்டிகேஷன் கிடைக்கும். வர தேர்தல்ல யார் யாரோட பயணம் பண்ண போறாங்கன்ற இண்டிகேஷன் கிடைக்கும். அப்புறம் எந்த கட்சிக்கு எவ்வளவு மவுசு செல்வாக்கு இருக்குதுன்றது தெரியும். உதாரணத்துக்கு இப்போ கமல் அவர்கள் பேச்சும் அடிபடுகிறது. ஒருவேளை கமல் அவர்களுக்கு ராஜ்யசபா உறுப்பினர்கள் கொடுக்குறாங்கன்னா மக்கள் நீதி மையத்துக்கு சட்டமன்ற தேர்தலையும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். வைகோ அவர்களுக்கு சீட்டு கொடுக்கல, இல்ல மதிமுகக்கு இல்ல அப்படின்னா இப்ப வைகோ அவர்களுக்கு இது சட்டமன்றத்திலும் இதே மாதிரி ஒரு போக்கு தொடர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. தரப்புல இருந்து மீண்டும் வில்சன், சண்முகம் 2 பேருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாமா, இல்ல புதிய முகங்கள் யாருக்காச்சும் வாய்ப்பு கிடைக்க இருக்கு? வில்சன் அவர்களை பொறுத்தவரையிலும் நீடிக்கும் அப்படின்றத நான் ஒரு 90 விழுக்காடு நம்புறேன். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, திமுகவுக்கு அவர்களோட வழக்கறிஞர் பிரிவு ஒரு நல்ல ஒரு வலுவான அணி. அது வில்சன் போன்றவர்கள் பாத்தீங்கன்னா அந்த சட்டமன்றத்துல தாண்டி வரக்கூடிய இஷ்யூக்கள், பாராளுமன்றத்துல வரக்கூடிய இஷ்யூகள், மசோதாக்கள் மீதான விவாதங்கள், கவர்னர்கள் அவர்களோட அந்த கிடுக்குப்பிடியா இருக்கக்கூடிய கவர்னருக்கும் முதலமைச்சருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கான்ஸ்டிடியூஷனல் விவகாரங்கள், கோர்ட்டு நீதிமன்ற தீர்ப்புகள், இல்ல அந்த மாதிரி விஷயங்கள் பேசுறதுக்கு அவங்களுக்கு ஒரு சட்ட ஆலோசகரும் தேவை. அதே சட்ட ஆலோசகர் ஒரு மாநிலங்களவை உறுப்பினரா கிடைக்கிறாருன்னும் பொழுது பாராளுமன்றத்தை திமுகவோட இந்த விஷயங்கள் பேசப்படும். அதனால வில்சன் அவர்கள் தொடர்வாருன்ற மாதிரி நான் புரிந்து கொள்கிறேன். இன்னொரு விஷய கோணத்துல பாத்தீங்கன்னா, வில்சன் அவர்கள் ஒரு வழக்கறிஞரா இருந்து அரசியலுக்கு வந்தவர். அப்படி பார்க்கும்போது அவரு போயிட்டு ஒரு சட்டமன்ற தேர்தலை நிக்கிறதோ இல்ல பாராளுமன்ற தேர்தலை நின்று மக்களை சந்தித்து வாக்கு கேட்கக்கூடிய அந்த அரசியல் தன்மை படைத்தவர் அல்ல. ஒரு அறிவு சார்ந்தமான ஒரு கருத்துக்களை எடுத்து வைப்பது, மாநிலங்களவையில இல்ல மேலவையில ஒரு சில விஷயங்களை விவாதம் பண்ணணும், அதன் மீதான டிஸ்கஷன்ஸ் கொண்டு வரணும், இல்ல ஒரு பில்லுல பிரசன்ட் பண்ணணும், இல்ல திமுகவோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு டெல்லியில இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் கிட்ட விளக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயம் எல்லாம் வரும்போது வில்சன் திமுகவுக்கு ரொம்ப ஹேண்டியா அந்த பொசிஷனுக்கு கரெக்டான ஒரு அரசியல் ஆளுமையா வருவாரு. அதனால வில்சன் அவர்களை நம்ம திரும்பி போவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். மற்றவர்களை பொறுத்தவரையிலும் புதுமுகங்களுக்கு வாய்ப்பு வழங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி அந்த கட்சிக்காரர்களே காரணம் சொல்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு திமுகவை பொறுத்தவரை ஒரு டெம்ப்ளேட் மாறாமலே இருக்கு. இவருனா இப்ப டிஆர் பாலனா அவர் பாராளுமன்றத்துல நிற்பாரு, தயநிதி மாறனா பாராளுமன்றத்துல, ராஜ்யசபா அப்படின்னு பாத்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் போவாங்க, இல்ல லோக்சபால போவாங்க. இந்த மாதிரி அந்த டெம்ப்ளேட்டே தான் இருக்கு. இந்த டெம்ப்ளேட்டை மாத்துறதுக்கு ஒரு இளைஞர்கள், இல்லாதப்பட்டவர்கள், இல்ல மக்கள் பிரச்சனை தெரிந்தவர்கள், எளியவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா திமுகவுக்கு ஒரு சிறிய நல்ல பேர் கிடைக்கும். அதனால திரு கோட்டீஸ்வரன், இப்போ தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக தரப்புல இருந்து ஒரு மாநிலங்களவையிட ப்ராமிஸ் பண்ணப்பட்டதா சொல்லி அதற்கு அதிமுக தரப்புல மறுப்பு தெரிவிச்சுன்னு ஒரு அரசியல் களத்துல ஒரு பதற்றத்தை சில வாரங்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். இப்போ மறுபடியும் இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தேமுதிகவோட நகர்வை நாம் ஏதாச்சும் எதிர்பார்க்கலாமா தற்போதைய சூழல்ல? தேமுதிக கண்டிப்பா அவர்களோட நகர்வுகளை எடுத்து வைப்பாங்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா, அவர்களுக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் வேணும் அப்படின்றத சொல்லாம நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க, கோரிக்கையாவும் எடுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு திரு சுதீஷ் அவர்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கணும் அப்படின்றது அரசியல் பொலிட்டிக்கல் பீட் கவர் பண்ற பத்திரிகையாளர்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த கோரிக்கை இருக்கு அப்படின்றது. அந்த கோரிக்கையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படியெல்லாம் நாங்க ஒன்னும் உத்தரவாதம் கொடுக்கலன்னு சொல்லி போட்டு உடைச்சிட்டாரு. அப்ப இந்த விஷயம், இந்த விவகாரம் இந்த வாட்டியும் தொடரும். கண்டிப்பா டிஎம்டிகேவை பொறுத்தவரை ஒரு அழுத்தம் கொடுப்பாங்க, கோரிக்கை வைப்பாங்க. 2 கட்சிகள் கிட்டயுமே பேசக்கூடிய தன்மை படைத்தவர்கள் தான் அவங்க. இப்போ திருமாவளவன் அவர்களை விசிகா எடுத்தீங்கன்னா, அந்த கட்சி தலைவர் நாங்க திமுகவோட தான் இருக்கிறோம், நாங்க மாற்று கொள்கையோ சிந்தனையோ எல்லாம் கிடையாது அப்படின்னு உறுதியான கொள்கை எடுக்கிறவங்க. பட் உங்களுக்கு விஜயகாந்த் அவர்களோட கட்சியோ இல்ல ஐயா பாட்டாளி மக்கள் கட்சியோ பாத்தீங்கன்னா அவர்களோட நிலைப்பாட கடைசி நேரத்துல சொல்லாத கூடிய அந்த தன்மை படைத்தவர்கள். அதனால இவர்கள் கண்டிப்பா அவங்க சீட்டு கேட்பாங்க.
அதிமுக அதை எப்படி அணுக போகுது அப்படின்றதான் பார்க்கணும். இல்ல ஒருவேளை திமுக எதனா புதுசா கதவு திறப்பாங்களா, இல்ல கூட்டணிக்கு போறதுக்கு முயற்சி பண்ணுவாங்களா? இன்னும் தமாஷா இருக்கும். நாளம் இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நாள் போகும்போது பாத்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பா ஒரு பேசு பொருளாகும். இதை சுத்தி வந்து நிறைய நகர்வுகள் நடக்கும். இந்த நகர்வுகள்ல வந்து அகைன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் இதனுடைய முக்கியத்துவம் இருக்குமே தவிர்த்து சிறிய கட்சிகளுக்கு பெரிய முக்கியத்துவம் இருக்காது. இன்னைக்கு தேதியில ஒரு டிமாண்டில் இருக்கிற ஒரு பெரிய கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு என்னோட தனிப்பட்ட பார்வை இது. விஜய் அவர்களுக்கு ஒண்டிதான் அந்த மவுஸ் இருக்கு, வேற யாருக்கும் பெரிய மவுஸ் இல்ல அப்படின்றது என்னோட புரிதல். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.